ஒன்னு போரூர் பொருசுவாக்கம், மூணாவதா தாய் வீடு. உங்க கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான். மூணாவதா சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி, விதவிதமா நகை. பலாமா? சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. வெல்கம் டு குமுதம். பொதுவா நம்மளோட லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. என்னடா எடுத்தெடுப்புக்கு பிரச்சனைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பாருங்க. ஏன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் ரொம்ப கிராஸ் ஆகி, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், திருமணம் ஆகாம இருப்பாங்க. கேட்டா அதுல நிறைய தோஷங்கள் இருக்கு, ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, ஏதாவது ஒரு காரணத்தால திருமணம் தடையாயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகைன்னு பார்த்தா, இன்னொரு வகையில நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி நிறைய ப்ராப்ளம் இருக்கும், டிவோர்ஸ் பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எதுக்குங்க தேவையில்லாம நம்மளோட காசு ஹார்ட் அண்ட் மணியை கொண்டு போய் ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுக்கணும்? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் பண்றேன் அந்த பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய கோயிலா லைஃப் ஃபுல்லா அலைஞ்சிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு தீர்வு கட்டாயமா நம்மளோட வீடியோல இருக்குங்க. என்ன தீர்வு அப்படின்றதுதான் இன்னைக்கு நீங்க சுவாரஸ்யமா பார்க்க போறீங்க. நம்ம கூட பேசுறதுக்காக த ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளோட குருஜி, ஸ்பிரிச்சுவாலிஸ்ட் அண்ட் அஸ்ட்ராலஜர் வாமனன் சேஷாத்ரி சார் இருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம். இந்த திருமணம் ரீதியான பிரச்சனைகள், திருமணம் ஆகாம ரொம்ப நாள் தள்ளி போகுது அப்படின்றது, அல்லது நம்ம நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இணை, நமக்கு இந்த ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான ஒரு நபர் வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் கிடைக்காம ஒரு ஜாதகம் சேராத நிலை அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஜாதகம் சேராத நிலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு லவ் மேரேஜ் பண்ணும்போது யாருமே ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப நம்பாம என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய. அதுக்கப்புறம் சேரலன்னு சொன்னாங்க, இதுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் திருமணம் ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டைவர்ஸ் வரைக்கும் போறது. ஒருத்தங்களுக்கு இஷ்டம் இருக்கும், ஒருத்தங்களுக்கு இஷ்டம் இருக்காது. நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க ஃபீமேல்ஸ் அவங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எதிர் சைட்ல அப்ளை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வைஸ் வர்சா ரெண்டுமே இருக்கும். சோ இந்த ஒரு பரிகார முறை, அதாவது பரிகார முறைன்னு சொல்றத ஒரு பூஜை முறைன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பூஜை முறை. என்னுடைய ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா, இரண்டு விஷயங்கள் அதிகப்படியான ஒரு பலன், உடனடியான ஒரு பலன் கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மேரேஜ் ரிலேட்டட், எனி கைண்ட் ஆஃப் மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ். சோ நீங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஏதாவது ஒரு பொண்ணு 18 வயசு 20 வயசு நம்ம ஜாதகம் எடுக்க போறோம், அல்லது 20 இயர்ஸ்ல நம்ம கல்யாணத்துக்கு பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இரண்டு விஷயங்கள் நான் சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு சுந்தரகாண்ட பாராயணம். அந்த சுந்தரகாண்ட பாராயணம் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுந்தரகாண்ட பாராயணம் நல்ல ஒரு பலன் தரும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு பூஜை முறை. இந்த இரண்டு விஷயமுமே ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சோ அப்ப இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னும் கம்பேரிட்டிவ்லி இன்னும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. சுந்தரகாண்ட பாராயணத்துக்கு நம்ம ரிப்பீட்டடா ஒரு 2 தடவை 3 தடவை அது மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். மோர் தேன் உங்களுக்கு 180 டேஸ்க்கு மேலதான் ஆயிடும் 3 தடவை எல்லாம் பண்ணும்போது. சோ அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால இது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஒரு ஜோதிட ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இதை சால்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்களும் இந்த விஷயத்தை செய்யலாம். நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க வீட்டுல அவங்களோட ஒய்ஃபோட இருக்கக்கூடிய ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இவங்களுக்கு இவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் ஒரு கோஆபரேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி, பணம் சில பேருக்கு பணம் சரியா கொடுக்கறது இல்லை, ஏதாவது ஒரு விஷயமாக ஒரு பினான்சியல் விஷயம் நிறைய சம்பாதிக்கிறது இல்லை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் ஆண்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு கோஆபரேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கவங்க கோஆபரேஷன் வேணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம். ஆண்களும் திருமணம் ஆகல அப்படின்னு இருக்கிறவங்க 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற ஆண்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகார முறை இது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு நீங்க மெயினா கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாரா இருந்தாலுமே இது உங்களுக்காக நீங்க செய்யாம இன்னொருத்தருக்காக கூட செய்யலாம். அதுதான் இதுல இன்னொரு பியூட்டி. நீங்க இன்னொருத்தருக்காக செய்து விட்டு அதனுடைய பிரசாதம்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை பாருங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களோட பெயர் அவங்களுக்கும் பலிக்கும். பொதுவாகவே பல்வேறு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒரு பிரார்த்தனைங்கிறது பிறருக்காக செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை நிச்சயம் அவர்களுக்கு நமக்காக நம்ம செய்யற பிரார்த்தனை விட மற்றவங்களுக்காக செய்யற பிரார்த்தனை கண்டிப்பாக பலிதம் பெறும். ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு நாமே மட்டும்தான் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிகார சாஸ்திரத்தில் இருக்கிறது. சோ இது அப்படி கிடையாது, தாராளமாக அடுத்தவர்களுக்கும் செய்யலாம். இப்ப திருமணம் ஆனவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரியான ஒரு மஞ்சள் சரடு, ஒரு மஞ்சள் இந்த மாதிரி கோக்க முடியுதுன்னா மஞ்சள் கோர்த்துக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் கோத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க நார்மலா ஒரு மஞ்சள் சரடு மட்டும் எடுத்துக்கொண்டால் கூட போதுமானது. அது ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த மாதிரி நீங்க மஞ்சள்ல போடுறீங்க இல்லையா, மஞ்சள் நீங்க இந்த மாதிரி போடும்போது 3 நாட் போடுவோம் இல்லையா திருமணத்திற்கு, அந்த மாதிரி உங்களுக்கு
3 முடிச்சுகள் போட வேண்டும். போட்டுட்டு நீங்க வந்து இது ஒரு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப திருமணம் ஆகாத பெண்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி நார்மலா சரடு கட்டிப்பாங்க இல்லையா, பெண்கள் வந்து நிறைய விரதம் இருந்து சரடு கட்டிப்பாங்க. அந்த மாதிரியான சரடு கட்டிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சரடாக இந்த ஒரு சரடை இந்த மாதிரி நார்மல் சரடு வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் அவங்க கட்டிக்க முடியும். ஆண்களாக இருந்தாலும் இந்த சரடு கட்டிக்கலாம். ஆண்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து கையில கட்டிக்கலாம். பெண்களாக இருந்தால் அவர்கள் கழுத்தில் கட்டிக்கொள்வது ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க செவ்வாய் தோஷம், அதே மாதிரி வந்து கலத்திர தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், காலசர்ப்ப தோஷம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்லிசை ஆகக்கூடிய ஒரு எஃபெக்ட் தரக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது. இது நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் ஸ்டார்ட் பண்றது வந்து அவர்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்களுக்கு செவ்வாயும் வெள்ளியும் இந்த ஒரு விஷயம் வந்து டிஃபரெண்டா இருக்கும். பெண்கள்லாம் நிறைய வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண ரீதியான எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சரி செய்வதற்காக ஆண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வெள்ளி, ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வியாழன் இந்த டைம்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இன்னொன்னு வந்து நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, பெண்களாக இருந்தால் அவர்கள் வந்து முருகர், ஆஞ்சநேயர் அல்லது லட்சுமி நரசிம்மர், வெறும் நார்மலா இருக்கக்கூடிய நரசிம்மர் இல்ல, லட்சுமி அவர்களுடைய மடியில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மருடைய படம் இருந்ததுன்னா அந்த ஒரு படத்தை வச்சுக்கோங்க. லட்சுமி நரசிம்மர் படம் அல்லது ஆஞ்சநேயர் படம் அல்லது முருகருடைய படம், எதா இருந்தாலும் சரி, இந்த 3ல உங்களுக்கு எது விருப்பமோ அது ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஆண்களாக இருந்தால் வாராகியுடைய படம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம், பகலாமுகியுடைய படம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வாராகி, பகலாமுகி இவர்கள் இரண்டுமே வந்து 2 பேருடைய ஒரு படங்களுமே வைத்துக் கொள்வதே வந்து உங்களுக்கு வந்து எந்த 2 பேர். இப்போ ஒரு சில பேர் வந்து வாராகி பகலாமுகி எல்லாம் வைக்கிறதுக்கு வீட்டுல பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பயம் இருந்தால் நார்மலா இருக்கக்கூடிய அம்மன் ஏதாவது ஒரு அம்மனுடைய ஒரு படத்தை நீங்கள் வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அம்மன் வேறு அம்பாள் வேறு, அதனால அம்மன் படத்தை எடுத்து, மாரியம்மன் சொல்லுவாங்க, அது மாதிரி மாரியம்மன் ஏதாவது ஒரு மாரியம்மனோட படத்தை எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க வாராகி வைக்கல, உங்களுக்கு பகலாமுகி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டே நான் சொல்லிட்டேன். டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய இதுல வந்து இன்டர்நேஷனல் பீப்புள் இருப்பீங்க, உங்களுடைய கேலண்டர்ல பாருங்க. அந்த மெயினா நீங்கள் தவிர்க்க வேண்டிய டைம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வந்து ராகு காலம், எவகண்ட வேலை, இந்த 2 வேலையை தவிர்த்து விட்டு மற்றது உங்களுக்கு மார்னிங்கோ ஈவினிங்கோ எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து எவ்வளவு நாள் செஞ்சுட்டு வரணும்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு செய்யறதுக்கு வந்து 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம். ஃபர்ஸ்ட் டே மட்டும் உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் மேபி டைம் எடுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு டெய்லி 10 to 15 மினிட்ஸ் உங்களோட பிரேயர் பண்ணீங்கன்னா போதும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூஜை முறையை செய்தால் போதுமானது. நீங்க வந்து 9 days அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. 27, 45, 90 இது என்ன கணக்கு? இந்த 9, 1 அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 27, 45, 90 அப்படின்ற கணக்கு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா நாங்க எல்லாம் நல்லா பழகிட்டு இருக்கோம். திடீர்னு எப்பாவது எங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது, ஒரு சின்ன இஷ்யூஸ் வருது இருக்கு, அது கூட வரக்கூடாது எங்களுக்குள்ள, அந்த அளவுக்கு நாங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி திருமணமானவர்கள் நினைத்தீர்கள் என்றால் அவங்க வந்து 9 days இதை செஞ்சா போதுமானது. அதற்குண்டான பலன் வெகு விரைவில் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் வந்து பார்த்தோம்னா, இப்பதான் நாங்க வந்து திருமணத்துக்கு எடுக்க போறோம், அதுக்கு முன்னால ஏதாவது பூஜை செஞ்சுட்டு வீட்டுல செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு, நான் இன்னும் எடுக்கவே இல்லைன்னா இந்த ஒரு 9 daysலயே அவங்க செஞ்சுக்கலாம்னு இருக்கோங்க. நான் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சில இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நாங்க அடிக்கடி எங்களுக்கு வந்து 3ஆம் நபர் தலையீடுனால எங்களுக்கு சண்டை வருது, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றவங்க வந்து 27 days செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் இருக்கு. ரொம்ப ப்ராப்ளம் எங்களுக்கு அடிக்கடி நடக்குது, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க, அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா அது கூட இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பான முறையில சரியாகும். சோ அந்த மாதிரி வேற யாராவது பேச்சு கேட்டுட்டு அடிக்கிறது, அது ரொம்ப வந்து ஹராஸ் பண்றது, அல்லது அபியூசிவ் வேர்ட்ஸ்ல திட்டுறது, இந்த மாதிரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆம்பளை கூட நிறைய திட்டு வாங்கினாங்க அடிவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் அவர்கள் எல்லாமே வந்து ஒரு 45 days பண்றது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு, 2 பேர் பிரிஞ்சிட்டோம், அவங்க தனியா இருக்காங்க, நாங்க தனியா இருக்கோம், ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்கு. இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா 2 பேருக்குள்ள வந்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த சேம் டைம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாத தம்பதிகள் எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஒரு கண்ட்ரில இருப்பாங்க, இன்னொருத்தர் இந்தியாவில் இருப்பாங்க, அல்லது வெவ்வேறு கண்ட்ரில 2 பேருமே இருப்பாங்க. அவங்களால வந்து இணைந்திருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப வருஷத்துல ரொம்ப குறைந்த நாட்கள் தான் இருக்கும். ஆனா அவங்க எப்பவுமே வந்து சேர்ந்து ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மாதிரியான விஷயத்தை செய்யலாம். அது மாதிரி பிரிதல் அப்படின்ற மாதிரியான விஷயம் பெரிய லெவல்ல போயிடுச்சு, கோர்ட்ல கேஸ் போறது அப்படின்ற மாதிரியான ஒரு லெவல் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க 90 days செய்யணும். நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க இப்போ, அதாவது எந்த ஒரு சின்ன லேசான விஷயத்திற்கு கொஞ்சமா செஞ்சாலே ஒரு பலன் தரும். நம்மளோட உழைப்பை போடலாம், நம்ம கொஞ்சமா செஞ்சா நம்ம வந்து அதற்குண்டான ஒரு பலன் கிடைக்கும். நம்ம வந்து அதிக உழைப்பை போட வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சந்தர்ப்பங்கள் வந்தால் அதிக உழைப்பை போடும்போது அதற்குண்டான பலன் கிடைக்கும். நீங்க வந்து விளக்கு ஒன்று ஏற்றிக்கொள்ள வேண்டியது, விளக்கு வந்து எந்த மாதிரி விளக்கு ஏற்றலாம்னா இழுப்பெண்ணெய் விளக்கு அதிகப்படியான பலன் தரும். இப்ப இந்த விளக்குல வந்து நான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து
ஒயிட் திரி தான் போட்டிருக்கேன். பட் நீங்க ரெட் திரி போட வேண்டியது, சிகப்பு திரி போடணும். சிகப்பு திரி வந்து நிறைய பேர் வந்து சிகப்பு திரி வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் திரி கிடைக்க ஆரம்பிச்சிருது. சோ சிகப்பு திரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து நாட்டு மருந்து கடையிலேயே நீங்க வந்து நவகிரக துணின்னு கேட்டீங்கன்னா அதுல சிகப்பு துணி கிடைக்கும். இல்ல ஏதாவது ஜாக்கெட் விட்டு புதுசு காட்டன்ல வாங்கிட்டு அதை வந்து நீங்க திரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிகப்பு திரி போட்டுக்கலாம். சிகப்பு திரி தான் ஒவ்வொரு நாளுமே போடணும். நீங்க 9 டேஸ் செஞ்சாலும் சரி 90 டேஸ் செஞ்சாலும் சரி ஒவ்வொரு நாளும் புதிதாக விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரே விளக்கு எடுத்துக்கிட்டா போதும். ஒவ்வொரு விளக்கும் புதுசா இருக்க வேண்டாம். ஒரே விளக்குல புதுசா நீங்க வந்து டெய்லி திரி போட வேண்டாம். டெய்லி நீங்க வந்து விளக்கு ஏற்றணும். இப்போ இழுப்பெண்ணெய் போட்டு டெய்லி விளக்கு ஏற்ற வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி இழுப்பெண்ணெய் எடுத்து வாங்கி ரெடியா வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி டைமிங்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்க நான் எதிர்வே இப்ப நீங்க வந்து ஆணாக இருந்தால் அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு எடுத்துக்கலாம். திருமணம் ஆனவர்கள் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி மஞ்சள் சரடு எடுத்து வச்சுக்கலாம். ஆண்களாக இருந்தா அவங்க எதிர்வே அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆயிடுச்சு இருந்தாலும் எங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மஞ்சள் சரடு எடுத்துக்கொள்ள வேண்டியது. நீங்க டெய்லி இந்த மாதிரி ஒரு மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டியது. மஞ்சள் விநாயகர் பிடிக்கணும். இந்த மஞ்சள் விநாயகர் அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். விநாயகர் வந்து எந்த ஒரு வடிவத்தில் கூப்பிட்டாலும் உடனடியாக ஓடி வருபவர் அப்படின்ற மாதிரியான விஷயம். கலிகாலத்துல வந்து விநாயகர் அப்படின்றவர் வந்து உடனடியாக பலன் தருவார். அது மாதிரி ஒரு 4-5 கடவுள்கள் இருக்காங்க. சோ கலிகாலம் அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த கலியுகம் அப்படின்ற மாதிரியான ஒரு யுகத்திலே அவர் உடனடியாக பலன் தருவார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தோம்னா மஞ்சள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பார்த்தோம்னா குருவுக்கு உண்டானது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சோ அப்ப அந்த மஞ்சள்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சந்தனம் வைக்க முடிஞ்சா சந்தனம் வைங்க. அதே மாதிரி ஒரு குங்குமமும் வைத்து விடலாம். விநாயகராக பாவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 27 டைம்ஸ் நீங்க வந்து ஒரு மந்திரம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு இனிஷியேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சுவாமி மாடத்துல உங்களுக்கு தனியா விளக்கேற்றுறீங்க. சுவாமி மாடத்துல விளக்கு நம்ம தான் இந்த விளக்கேற்றுறோமே நம்ம வந்து நார்மலா விளக்கேற்ற வேண்டாம் அப்படின்றதுல இது ஒரு பரிகார முறை. அப்ப பரிகார முறைனா இது பரிகார விளக்காக இருக்க வேண்டும். சோ அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். நார்மலா நீங்க விளக்கேற்ற மாதிரி காலையிலையும் சாயங்காலம் ஏற்றக்கூடாது. இந்த பூஜை முறையை மட்டும் தான் ஏற்ற வேண்டும் பரிகாரத்திற்காக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சோ அருகம்புல் நீங்க வாங்கி வச்சுக்கணும். அருகம்புல் நீங்க வாங்கிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்க கொஞ்சமா இருக்கிற அருகம்புல் 27 முறை நீங்க வந்து ஒரு மந்திரம், அதாவது ஓம் கம் கணபதியே நமக. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். கணபதியை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திரம் தான் யூனிவர்சல் மந்திரா. சோ ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற ஒரு மந்திராவை வந்து நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு 27 டைம்ஸ் நீங்க போடுறது விளக்கு ஏற்றி வச்சதுக்கு அப்புறம் சுவாமி மாடத்துல விளக்கு கண்டிப்பான முறையில் நீங்க ரெகுலரா ஏற்றுறவங்களாக தான் இருக்கணும். இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன உங்களுக்கு ஒரு நிவேதனம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் இது ஆஃபரிங்ஸ் நீங்க கொடுக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா முதல்ல இந்த விநாயகருக்கு ஒரு 27 முறை சொன்ன உடனே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு திராட்சை ஏதாவது வச்சுக்கோங்க. திராட்சை ஏதாவது வச்சுட்டு அவருக்கு வந்து நிவேதனம் செய்து விடுங்க. பக்கத்துல தண்ணி எல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தூப தீபம் எல்லாம் வைக்கிறதெல்லாம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்துட்டு தூப தீபம் எல்லாம் காமிச்சிட்டு 27 டைம்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க என்னன்னா அவருக்கு வந்து அந்த ஆஃபரிங் நீங்க வந்து என்ன ஒரு திராட்சையோ இல்ல உங்களால நீங்க டெய்லி நான் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு நான் மோதகம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா மோதக பிரியர் அவர் அப்படின்ற மாதிரியான விஷயம். கணபதியை பொறுத்த வரைக்கும் மோதகத்தை கொடுத்தோம்னா ஓடி வந்துருக்காருவாங்க. அதனால உங்களால டெய்லி 2 மோதகம் 3 மோதகம் அதாவது குவாக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க உங்களால செஞ்சு வைக்க முடியும்னா கூட அது மாதிரி கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து முருகர் ஆகட்டும் அல்லது வாராகி ஆகட்டும் பகலாமுகி ஆகட்டும் யாரா இருந்தாலுமே சரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்க முடிஞ்சா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். இல்லைன்னா ஆரம்ப நாள்லையும் முடிவு நாள்லையும் சர்க்கரை பொங்கல் வைங்க. முதல்ல இருக்கவனே நீங்க ஏதாவது கணபதிக்கு உங்களுக்கு வெறும் திராட்சை தான் உங்களுக்கு வைக்க முடியுது. அதாவது ட்ரை ஃப்ரூட் அந்த மாதிரி ஒரு திராட்சை தான் உங்களால வந்து பிரவுன் கலர் வைப்பாங்க. அதுதான் வைக்க முடியுதுன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து விடுங்கள். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு மந்திரம் வேற ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த ஒரு பூஜை முறை முடிக்கிறீங்க இல்லையா, அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி முந்திரியோ கல்கண்டோ ஏதாவது வச்சு நீங்க வந்து ஒரு நிவேதனம் மாதிரி ஒன்று செஞ்சிடலாம். இங்கிட்ட எந்த படமுமே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா விளக்குகளை நீங்க வந்து ஒரு விளக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களால அந்த படமும் வைக்க முடியாதுன்னா விளக்கையே நீங்க தெய்வமாக பாவித்துக் கொள்ளலாம். சோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. இங்க வந்து மந்த்ரா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் விநாயகரை நீங்க வந்து பூஜை செய்தவுடன் நீங்க என்ன பண்றீங்கன்னா நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்கிறீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பிரச்சனை, அதாவது இந்த ரிலேட்டட் உங்களுடைய மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதுல வந்து இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது தகாத நபர்களுடன் திருமணம் செய்து கொள்வேன்னு அடம்பிடிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு கூட அவங்க அம்மா அப்பா செஞ்சுட்டு இந்த கயிறு கட்டி விடலாம். அது கூட ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இந்த கயிறு கட்டுறதுங்கிறது இந்த கயிறை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு நாள் பூஜை செய்றீங்களோ அவ்வளவு நாள் வைக்கணும். 90 டேஸ் ரொம்ப வந்து வீட்டுல அடம்பிடிக்கிற பசங்க அப்படின்ற மாதிரினா 90 டேஸ் நீங்க பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து அவங்க கிட்ட கொடுத்து கட்டிக்க சொன்னா கூட அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா
ஒரு தாந்திரிக் மந்த்ரா, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்த்ரா இந்த ஒரு மந்த்ரா. சோ நீங்க வந்து அடுத்ததாக நீங்க வந்து அருகம்புல் போட்டீங்க இல்லையா, அடுத்து நீங்க வந்து அந்த படம் இருந்தா அந்த படத்துக்கு இந்த மாதிரியான பூக்கள் வைத்து யாரா இருந்தாலும் சரி, வாராகியா இருந்தாலும், பகலாமுகியா இருந்தாலும் சரி, முருகராக இருந்தாலும், ஆஞ்சநேயரா இருந்தாலும், லட்சுமி நரசிம்மரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் செவ்வரளி போடுவது இந்த ஒரு பர்டிகுலரான விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். சோ அந்த செவ்வரளி வாங்கி நீங்க ரெடியா வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த படமுமே இல்லைன்னா இந்த விளக்குக்கு முன்னால இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க வந்து ஒவ்வொரு இதா போட்டுக்கலாம். இது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்த்ரா, ஒவ்வொரு நாளைக்கு நீங்க சொல்ல வேண்டியது 108 மந்த்ராஸ். சோ 108 மந்த்ராஸ் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வைக்கிறீங்க இல்லையா, அந்த பிளேட்ல வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து நீங்க தனியா அந்த பிளேட்ல இது எல்லாமே இருக்கலாம். இந்த மஞ்சள் இருக்கு, இந்த மஞ்சளை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நெக்ஸ்ட் டேக்கு காலையில குளிக்கும் போது குளிக்கிற விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கும் போது போட்டு கலக்கிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட தலையில ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம். நீங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே செய்வோம். இது வந்து ஒரு பரிகார முறை, ரொம்ப குரூஷியல் இஷ்யூஸ்க்காக நம்ம பண்றதுங்கிறதுனால நீங்க மட்டும் அதை குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி. டெய்லி அந்த மாதிரி ஒரு 90 டேஸ் நீங்க பண்றீங்கன்னா அந்த 90 டேஸ் அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 90 டேஸ் முடிஞ்சு என்னைக்கு முடியுற அன்னைக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு கயிறு எடுத்து எந்த நபருக்காக, உங்களுக்காகவோ அல்லது வேற யாருக்காகவோ அந்த ஒரு விஷயத்தை கட்டி வைக்கலாம். அவ்வளவுதான். எல்லா நாளுமே வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேவும் சரி, லாஸ்ட் டேவும் கண்டிப்பான முறையிலே ஒரு நல்ல ஒரு நிவேதனம், ஒரு மோதகம் பண்றது, ஒரு சக்கர பொங்கல் பண்றது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் விநாயகர் முடிஞ்சோடனே நீங்க நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 108 டைம்ஸ் இந்த மந்த்ரா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் மந்த்ரா. உறக்க சொல்லிடாதீங்க, மனசுக்குள்ளேயே சொன்னா போதும், வாய் விட்டு சொல்லக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க இதை யாருக்காவது சொல்லி கொடுக்குறீங்கன்னா கூட அவங்களுக்கு எழுதி கொடுங்க இந்த ஒரு மந்த்ராவை. நீங்க இதை ஷேர் பண்றது ரொம்ப நல்ல ஆப்ஷனா இருக்கும். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க பண்ணலாம், உங்களுக்கு பணத்துக்கு டைம் இல்லைன்னா, அவங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் இல்லைனாலும் அந்த மந்த்ராவை வந்து நீங்க வந்து எழுதி கொடுங்க. வாயார அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. பட் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், இது என்னன்னா உங்களுக்கு வீடியோல சொல்லிதான் ஆகணும். ஓம் அங்காரகாய நமக, அதாவது ANG, ஓம் அங்காரகாய நமக அப்படின்னு, அதாவது செவ்வாயை குறித்த ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்க, அங்காரகனை குறித்த மந்திரம். சோ அது ஓம் அங்காரகாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை வந்து நீங்க வந்து இருக்கு. இதுல 2 மந்திரம் போட்டிருக்கும். ஓம் கம் கணபதியே நமக மந்திராவும் இருக்கும், ஓம் அங்காரகாய நமக மந்திராவும் இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். சோ இந்த ஒரு விஷயத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் திரும்பவும் சொல்றது வந்து பார்த்தோம்னா, ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய வீடியோவா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைப்பார்கள். பட் ஆனா வந்து லைஃப் வந்து எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்திற்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து செய்கிறோம். நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஹார்மோனி அப்படிங்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்றது, ஒரு தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வாயாக வர வேண்டிய விஷயங்கிறது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இது வந்து பெரிய வீடியோவா இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பான முறையில நீங்க பகிருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துச்சு. பாக்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமுதத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றது. இட்ஸ் மீட்டினா சைனிங் ஆஃப். 3 போரூர் புரசவாக்கம் 3வது தாய் வீடு. உங்க கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான் 3வது சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி, விதவிதமா நகை. பலாமா? Saravana Stores Super Jewelry.